தாராபுரம் அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி வீட்டிலேயே படுக்கையில் இருந்த தாயின் நோய் கொடுமையை தாங்க முடியாத மகனே தன்னை பெற்ற தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூரம். குற்றவாளியை கைது செய்து விசாரணை. கொலை செய்யப்பட்டவரின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் அடுத்த வேளாண்பூண்டி கிராம மாலமேடு பெருமாள் கோவில் வலசு கிராமத்தை சேர்ந்தவர் செல்லதுரை. விவசாய தொழில் செய்து வந்தவர். இவரது மனைவி மாரியம்மாள் 70 வயது. இவர்களது மகன் ராஜகோபால் 40 வயது. ராஜகோபாலின் தாயாரான மாரியம்மாள் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மகன் ராஜகோபாலின் வீட்டில் தங்கியிருந்து படுத்த படுக்கையிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை மாரியம்மாளின் தங்கை எச்சம்மாள் 63 வயது என்பவர் தனது அக்காவை பார்ப்பதற்காக ராஜகோபாலின் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது மாரியம்மாள் நோயின் கொடுமை தாழாமல் தனக்குத்தானே பலத்த சத்தமிட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜகோபால் அங்கிருந்த கத்தியை எடுத்து வந்து நோய் கொடுமை தாழாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது வீட்டின் வெளியே பேசிக் கொண்டிருந்த மாரியம்மாளின் தங்கை எச்சம்மாள் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது கையில் கத்தியுடன் ராஜகோபால் நின்று கொண்டிருப்பதை, அருகில் தனது அக்கா மாரியம்மாள் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மூலனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாராபுரம் போலீசார் டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் மூலனூர் காவல் ஆய்வாளர் விவேகானந்தன், உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் மாரியம்மாளின் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பித்தனர். பெற்ற தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி இருந்த மகன் ராஜகோபாலை போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் பிடித்து கைது செய்து மூலனூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட மாரியம்மாளை அவரது மகன் குடிபோதையில் கொலை செய்து விட்டதாகவும் தகவல் பரவியது. பெற்ற மகனே தாயை கொடூரமாக கொலை செய்து விட்டாரா அல்லது அவரது நோய் கொடுமையை தனது தாய்ப்படும் அவஸ்தையை கண்ணில் பார்க்க முடியாமல் கொலை செய்தாரா என்ற நிலையில் நேற்று முழு விசாரணையில் அவர் தாயின் நோயால் அவதிப்பட்டதை தாங்க முடியாமல் மதுபோதையில் கொலை செய்ததாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் காலை 10:30 மணிக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கு மருத்துவ பரிசோதனை செய்து உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கரவாகரன்.